நூற்றாண்டில் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு கந்தவர்மன் என்ற பல்லவ ராஜா ஆண்டு வந்தார். இந்த ராஜாவுக்கு பிறந்த 3வது குழந்தையே போதிதர்மன் ஆவார். சிறு வயதிலேயே பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற்ற போதிதர்மன் வளர வளர புத்த மத சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டார். பிறகு போதிதர்மன் புத்த துறவியாக மாறப்போவதாக தனது அப்பா பல்லவ ராஜாவான கந்தவர்மனிடம் கூறினான். இதனால் வருத்தமடைந்த போதிதர்மனின் அப்பா, ஏன் நீ மரணத்தை தேடி போகிறாய் என்று கேட்க, அதற்கு போதிதர்மன், நான் மரணத்தை நோக்கி போகவில்லை, மரணத்திற்கு அப்பால் உள்ள வாழ்க்கையை தேடி போகிறேன் என்று கூறுகிறார். அதற்கு கந்தவர்மன் தன்னிடம் இதற்கு பதிலில்லை என்று கூறி தனது மகனின் தேடலுக்கு வழிவிட்டு சென்றார். இறப்பை பற்றியும் இறப்பிற்கு அப்பால் உள்ள செய்தியை பற்றியும் போதிதர்மனுக்கு இருந்த பல சந்தேகத்தை புத்த பீடத்தின் 27வது பிரதான குருவான